அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த நீர்க்குமிழி நினைவுகள் அப்படிங்கிற இது இறையன்பு ஐயா அவருடைய நூலை வாசிச்சுட்ருக்கோம். அதில் ஒரு காலகட்டத்தில் மனிதன் தன் சொத்துக்களாக வயலில் இருந்த பயிர்களையும் களத்தில் இருந்த கால்நடைகளையுமே கருதியிருந்தான். அவன் உடமையாகவும் உழைப்பாகவும் இருந்த அவற்றுக்கு திடீரென ஊர் வரும்போது அப்படியே நொறுங்கி போனான். அவனுடைய அத்தனை சொத்துக்களும் பறிபோயின. அவனால் எழுந்திருக்க முடியாமல் போனது. அவன் தன்னுடைய ஆற்றல்களையும் ஆதாரங்களையும் திரட்டி எழுதுவதற்குள் அவனுடைய ஆற்றலில் பெரும்பகுதி கழிந்து விடுகிறது. எனக்கு தெரிந்த 3-4 ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்யாததில் அத்தனை செல்வத்தையும் அடகு வைத்த வேளாண் பெருமக்களையும் ஒரு ஊரே ஒன்றுமின்றி போனதையும் நான் பார்த்திருக்கிறேன். நமக்கு ஏற்படுகிற திருப்தி கூட நீர்க்குமிழி போலத்தான். வயிறு நிறைய சாப்பிட்டவுடன் போதும் என்று சொல்லி எழுந்திருப்பவன் திருப்தி அடைந்து விட்டதைப் போல தோன்றும். ஆனால் அடுத்த வேளையே அவன் எதிர்பார்த்த ருசியில் உணவு கிடைக்காவிட்டால் அது எரிமலையாக ஆகிவிடுகிறது. பணி கிடைத்தால் போகும் என நினைக்கிற வேலையில்லா பட்டதாரி பணி கிடைத்ததும் பதவி உயர்வு மேல் வரும்படி பல சலுகைகள் என்று மற்றவர்களை பார்த்து தொடர்ந்து ஆசைப்பட்டு கொண்டே இருப்பதை பார்க்கலாம். தான் எதிர்பார்த்ததை விட அதிகமானதை இருத்தல் தனக்கு வழங்கியிருக்கிறது என்பதற்காக நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை கூட அவன் உணராமல் போய்விடுகிறான். நன்றி உணர்வு கூட நீர்க்குமிழி போலத்தான். எதை கொடுத்தாலும் அந்த நொடியோடு விசுவாசம் மறைந்து போகிறது. எதை கொடுத்தாலும் அந்த நொடியோடு விசுவாசம் மறைந்து போய்விடுது. அடுத்த வேளை தராவிட்டால் ஆத்திரமே வருகிறது. யாருக்கு நன்றி செய்தோமோ அவர்கள் நமக்கு எதிராக நடப்பதை பார்க்கலாம். மனிதர்கள் நம்மிடையே பணிவாக நடந்து கொள்வதை போன்ற பாசாங்கு எதுவும் இல்லை. எனக்கு இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக அத்துப்படி. நான் பணிபுரிந்த ஒரு அலுவலர் அரசியல் காரணமாக தூக்கி அடிக்கப்பட்டார். அவர் தன் குடும்ப பிரச்சனை காரணம் காட்டி மாற்றல் வேண்டும் என அடிக்கடி என்னை எச்சரிப்பார். இவர்கள் எல்லாம் தங்களுக்கு சாதகமான சூழல் வரும்போது நடந்து கொள்ளும் தோரணையே வேறு. இவருடைய பிரச்சனைகளை உரிய இடத்தில் சொல்லி இவருடைய மாறுதல் நிகழ வழிவகுத்தேன். இப்போது இவருக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. வழியும் பார்க்கும்போது இவருடைய கண்கள் என் கண்களை சந்திப்பது கூட இல்லை. என்னை பார்த்தால் வணக்கம் வைக்க வேண்டுமாம். எனவே கொள்ளாதது போல் செல்கிறார். உடம்பில் இருக்கும் உறுதியும் சத்தும் எப்போதும் இருக்கும் என எண்ணுபவர்கள் ஏமாந்து போகிறார்கள். ஒரு விபத்தில் எலும்பு முறிந்தால் அந்த ஊனம் ஆகி போகிறார்கள். நமக்கு யாருடைய தயவும் தேவையில்லை என எண்ணுபவர்கள் மற்றவர்கள் தயவோடு தான் கடன்களை கழிக்க வேண்டிய நிலை. உடலின் வலிமை நிரந்தரமல்ல, அது நீர்க்குமிழியே. எந்த நொடியிலும் நம் உடம்புக்குள் ஏதேனும் ஒரு கோளாறு கிளம்பலாம். சில பெற்றோர் எப்போதோ தாங்கள் திடமாக இருப்பதை எண்ணி இருமாந்து நடப்பார்கள். குழந்தைகளை அடிமைகளாகவும் பணியாளர்களாகவும் நடத்துவார்கள். அவர்கள் மனிதர்களைப் போல நடத்தி அனுஷ்டிக்காமல் மாடு போல நடத்தி மானபங்கப்படுத்துவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது. அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் சுடரை யார் ஊதி அணைக்க முடியும்? அவருக்கு அது ஆதங்கமாக ஆகிவிடுகிறது. அனுசரித்து போகாத பெற்றோரை குழந்தைகள் மதிப்பதில்லை, மன்னிப்பதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம். அங்கு அந்த பெண்ணே காலமும் பத்ரகாளியாக மாறும் ருத்ரதாரி. அவர் பெரிதாக படிக்கவோ பணிக்கு செல்லவோ இல்லை. என்றாலும் கல்லா பெட்டி அவருடைய கையில்தான் இருந்தது. சம்பாதிக்கும் கணவனுக்கு இன்னொரு தேநீர் சாப்பிட பணம் தர மாட்டார். கஞ்சம் என்கிற பதத்திற்கு எதிராக அகராதியில் அவர் பெயர் எழுதலாம். அந்த குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடோ தேவைப்பட்ட புத்தகங்களோ வாங்கி தருவதில்லை. வளர்ந்த குழந்தைகள் அவர்களை விட்டு வேலைக்கு சென்று விட்டனர். இன்று ஒரு அவசரத்திற்கு கூட அவர்கள் வர முடியாத சூழ்நிலை. தனிமை சிறையில் அந்த பெண் வாடும் சூழல். சின்ன வயதில் தன் சம்பளம் அதிகமில்லாத மனைவி சுட்டி காட்டி அதன் நினைவுகளை தேக்கி வைத்து கொண்டு அவருடைய கணவர் கடுமையாக உழைக்கிறார். மாதத்தில் பாதி நாட்கள் வெளிநாட்டு பயணம். இப்போது அந்த பெண்ணுக்கும் பணத்தை எண்ணி எண்ணி பெட்டியில் பூட்டி வைப்பதால் திருப்தி வருவதில்லை. அன்று குழந்தைகள் வசதிகளை எதிர்பார்த்தார்கள், அவள் தரவில்லை. இன்று அவள் அன்பை எதிர்பார்க்கிறார், அது கிடைக்கவில்லை. பணம் என்பது நீர்க்குமிழி போன்று மகிழ்ச்சியை தர முடியும், அன்பே நிலைத்த ஆனந்தத்தை அளிக்க முடியும் என்கிற வாழ்வின் அடிச்சுவற்றை அறியாதவர்கள் இப்படித்தான் இம்சைப்படுவார்கள். நம்மை நம்பியிருப்பவர்களை நாம் நம்பியிருக்கும் நிலைமை நிச்சயம் வரும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கன நேரத்தில் உடைவது மட்டுமல்ல, எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்பதுதான் நீர்க்குமிழியின் நிலையாமைக்கு இருக்கும் தனித்துவமாகும். ஆன்மீக பார்வையும் வாழ்வியல் பார்வையும் அந்த அடிப்படையில் அமைந்தால் உண்மையான தேடுதலில் ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட முடியும். அவன் கண்டதே காட்சி என்று சின்ன பெருமைக்கே சிகரத்தை பிடித்தது போல துள்ள மாட்டான்.
தான் பெருமையாக கட்டிய கோட்டையிலேயே சொந்த மகனால் சிறை வைக்கப்பட்ட மன்னர்கள் உண்டு. தன்னிடம் பணிபுரிந்தவர்களிடையே கையை கட்டி கொண்டு பணிபுரிய தேர்ந்தவர்கள் உண்டு. ஜனநாயகத்தில் இவை சகஜம். மன்னராட்சியானாலும் மக்களாட்சியானாலும் இரண்டிலும் அதிகாரம் நிலையானது அல்ல என்று உண்மை மாத்திரம் நிலைத்து நிற்கிறது. 500 ஆண்டுகளாக கொடி கட்டி பறந்த ஒரு சாம்ராஜ்யம் ஒன்றுமில்லாததாக போகிறது. மீண்டும் நாளை அந்த நூலை பற்றி பார்ப்போம். வணக்கம், நன்றி.